afternoon. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹே கைஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டுடே இஸ் Thursday and I'm waiting that நாளைக்காவது வீக்கெண்ட் வந்து ஆஃபீஸ் வேலை இல்லாமல் யூடியூப்காக என்னால் ஒர்க் பண்ண முடியும்னு. பிகாஸ் பாஸ்ட் 1 வீக் வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு டேஸ் போயிட்டுருக்கு. ஐ மீன் ஒரு இடத்துல உட்காடுறேன் நைட் வரைக்கும் உட்காடுறேன். சாப்பாடும் அந்தளவுக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்றது இல்லை, தூங்குறதும் இல்லை. இதே தான் போயிட்டுருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்டாவது கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து 27th May and we have just 28, 29, 33 days more for Mishika's birthday. And மேடமே வந்து அவளுடைய பர்த்டேக்கு ஃபுல் ப்ரிப்ரேஷன். நீ எல்லாம் என்ன பண்ண போகிற, இப்போ பார்த்தா கம்ப்யூட்டரில் உட்காந்துட்ருக்கேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து டெய்லி வந்து அவள் பர்த்டேக்காக ஒரு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், அப்புறம் இன்விடேஷன் கார்டு. இப்போ பாருங்கள், என்னது பாப்பா இது? மை ஹாப்பி பர்த்டேயா? உனக்கே க்ரீட்டிங் கார்டு பண்ணுறியா? இல்லை, உனக்கு. எனக்குன்னு எதுக்கு உன் மை ஹாப்பி பர்த்டே? இது மிஷிகா பண்ணது. பழைய இது வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க, அது காயலை நினைக்கிறேன். நடுவில் இன்னி ஹார்ட் இப்படி இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு. ஆல்சோ இங்கே வெளியில கூட ஒரு இது போட்டிருக்கான், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எஸ், மை ஹாப்பி மிஷிகா ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு காலையில் இது ஏதோ வந்திருக்கு, இது என்னன்னே தெரியல. நம்ம மிஷிகாக்காக தான் காணிக்கிறேன். மிஷிகாக்காக யாரோ அனுப்பிச்சிருக்காங்க, அது யாருன்னு தெரியல. பட் லெட்ஸ் ஓப்பன் அண்ட் see. இது என்னது? கிளேனா? நான் செஞ்ச கிளே. ஏ வாவ்டி, இட்ஸ் ஹார்ட். இது என்னது? இட்ஸ் செயின், இட்ஸ் பாய் செயின். சூப்பர், செம்மையா இருக்கு. கரெக்டாக வச்சுக்காமி. இதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க அப்பா கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கா. நான் எங்கள் ஆஃபீஸ் வேலையிலே முழுகிட்டேன். இது ஒழுங்காக எடுக்கணும், அது பர்த்டேக்கு காட்டுறேன். ஏ சூப்பராக இருக்குடி. இதில் வந்து கேர்ள்ஸ் டீமில் அதே மாதிரி இன்னொன்று ஹெல்ப் பண்ணியிருக்கேன், லவ். வாவ், ஆமாம். ஏன் துணிக்குள்ளே வச்சுருக்கேன்? தண்ணி ஆகுது டப்பாவில். ஓ, can you wear it and show me? You mustn't wear that. Then what? Show me. I'll give me this shirt. I'll hang here. No. Clay and all you should not hang. It will spoil my this thing. There you go. மிஷிகாக்காக வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு gift வந்திருக்கு. ஆல்ரெடி அவளுக்கு வந்து ஒரு 3 gift வந்துருச்சு. அது நானும் கோகுலும் கொடுத்தது. அது விஷயம் உங்களுக்கு அப்புறமா காமிப்பா. இப்போ வந்து ஒரு அமேசான்லேருந்து ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு. அது யார் அனுப்பிச்சிருக்கா? ஓகே, உன்னை மாதிரி ஒரு ஆளை நீ கெஸ் பண்ணணும். ஓகே, உன்னை மாதிரி ஷீ இஸ் யுவர் ரிலேட்டிவ். ஓகே, உன்னை மாதிரி ஒரு ஆள் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டோனட்ஸ் எல்லாம் வைக்க ரொம்ப பிடிக்கும். டோனட்ஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஓபன் பண்ணி பாரு டக்குன்னு. Oh my god, எவ்வளவு இருக்கு? Hey, wow, என்னடி இது? This is for me. It's a perfume. It's for me. Sorry, not for you. That's for me. ரொம்ப தேவை. Oh my god. You happy? Thank you, Mujiti. நல்லாக்கா? எப்பா அவ்வளோ அவங்க 2 பேருக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ். மேகி வேற. ஓகே, so here you go, the birthday girls birthday day. In birthday I'm going to eat my breakfast with Maggie. சரி, everything is better. Thanks அண்ணி அமைச்சதுக்கே. Thank you. Hey guys, good
ஈவினிங். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 10:45 ஆகுது அண்ட் 12 o'clock ஆனோடனே என்னது இன்றைக்கி மிஷிகாவோட பர்த்டே 12 o'clock ஆனதும். ஸோ நானும் கோகுலம் வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அவளை முதல்ல தூங்க வச்சேன். சொல்லிட்டு தான் நீ தூங்கினா தான் உனக்கு சர்ப்ரைஸாக தெரியும்னு. அண்ட் மேடம் அதுக்காகவே சீக்கிரமாக கொஞ்சம் தூங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு நாங்கள் பலூன் சத்தமோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சத்தத்தில் அவளை எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு நான் சொல்லியிருக்கேன் பிறகு சத்தம் ஷோ எல்லாம் போச்சு. என்ன தூங்கு தூங்கு, உனக்கு சர்ப்ரைஸ் வேணுமா வேண்டாமா? தூங்கு தூங்கு, நான் இங்கே தான் இருக்கேன், அந்த ரூமில் தான் இருக்கேன். சரியா? தூங்கு சரியா? தூங்குடா, கண்ணு முடிக்கோ. So if you don't sleep, you will not get surprise. Sleep. Should I switch off the light? அப்போ லைட் switch off பண்ணிட்டுமா? கதவை மட்டும் சாத்தி வைக்கிட்டா? இப்படி சாத்தி வைக்கிறேன். என்னெல்லாம் பண்ணுற சர்ப்ரைஸ்னு பேரில். ஸோ let's get started. ஸோ இது வந்து என்னோட சாரி ஒயிட் கலர். மிஷிக்கு வந்து ரொம்ப நாள் ஒன்று டென்ட் லுக் வேணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். மேடம் முழிச்சாச்சு, ஆனாலும் சர்ப்ரைஸ்க்காக தூங்கிட்டுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் பழைய ரிப்பன்லாம் இருக்குது, அதை அப்படி போட்டிருக்கோம். அண்ட் கொஞ்சம் பலூன்ஸ் இருக்குது அண்ட் இந்த இது இருக்குது. ஸோ லெட் சி அவுட்கம் எப்படி இருக்க போதோன்னு. என்ன வேணும்? கத்தி தட்டுமா? அந்த கட்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் மேலே ஆக்கிடுங்க. அப்படிதான். ஐயோ சாரி, தலைகீழ இருக்கோ? ஓகே, Mishi is going to be so happy seeing this. ஏன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்கா இது. இதில் லைட்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சர்ப்ரைஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். மேடம் வந்து இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. நான் தான் தூங்காமல் அப்போ தான் சர்ப்ரைஸ் கிடைக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நாங்கள் வந்து இப்போ வந்து லைட் போட போகிறோம், இந்த பக்கமும் அந்த பக்கமும். அண்ட் இது வந்து என்னோடய நார்மல் ஜார்ஜெட் சாரீ. இது வந்து என்னோடய அம்மா வந்து ஆன்லைனில் வாங்கி கொடுத்தது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து புதுசு ஒர்க்கை தான் கட்டியிருக்கேன். அதுக்கு ஃபால்வோ பீக்கோவோ எதுவுமே பண்ணலை. ஸோ மச் எக்ஸைட்டட். இங்கே போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. நூல் தட்டா? நூலா? அது எங்கே இருக்கு? போட்டாச்சா? ஓகே, இப்போ இதை நேராக்கிடலாமா? ஓகே, இதை நேராக்கிடலாம். ஸோ வி ஆர் டன் வித் த டெக்கரேஷன். ஸோ பலூன் தான் இவங்க ஊதிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிஷிக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற கிஃப்ட்ஸ் தான் வாங்கணும். ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் ஒரு 3 ட்ரெஸ் வாங்கியாச்சு அண்ட் கேக்கும் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஜாஸ்தி செலவாயிடும். அதுக்கு நினச்சிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கிஃப்ட்ஸ் தான் வாங்கணும். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய வந்து அங்கே வச்சுருக்கேன் எல்லா கிஃப்ட்ஸும். அதில் வந்து ஒரு பெரிய ட்ராயிங் நோட் புக் இருக்குது. ஸோ மிஷி வந்து ஒரே ஒரு செகண்டு. ஸோ மிஷி வந்து கேட்டுட்டு இருந்தேன், அம்மா வந்து எனக்கு வந்து க்ரீட்டிங் கார்டு நீ செஞ்சு கொடு நீயும் அப்பாவும் அப்படின்னு. ஸோ அந்த நோட் புக்லேயே ஃப்ரண்ட் ஷீட்டில் நானும் கோகுலும் வந்து சேர்ந்து வெகுனா ரைட் சம்திங் ஃபார் ஹர். ஸோ தட் தெரில அவள் வந்து பத்திரமா வச்சுப்பால இல்லையான்னு தெரில, பட் அவள் ஆசைக்கு நாங்கள் எழுத போகிறோம். அண்ட் இப்போ டைம் வந்து 11:20 ஆகுது. ஸோ இன்னும் ½ an hour இருக்குது, அதுக்குள்ளேயே ஃபோன் சார்ஜ் ஆகிறோம். அண்ட் வி ஆர் கோயிங் டு கோ லைவ். ஸோ லைவில் நாங்கள் எப்படி மேடம் எழுந்திரிச்சிட்டா அந்த அங்கேருந்து இங்கே வந்து சர்ப்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் முழிச்சிட்ருக்கான். அங்கேருந்து இங்கே வந்து பார்க்குறதுக்கு அந்த சர்ப்ரைஸ் பார்க்குறது தான் முழிச்சிட்ருக்கான். நான் நினச்சா அவள் தூங்கிட்டு இருப்பா, தூங்கத்துலேருந்து எழுப்பலாம் பார்த்தா ஏதோ ஒன்று விழுந்துச்சு. அந்த சத்தத்தில் வந்து அவள் எழுந்திரிச்சிட்டா. ஸோ இதெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு அப்புறமா தெரியும். இப்போதைக்கு நான் காமிக்க போகிறதுல ஜஸ்ட் கிளிம்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பட் லைட்லாம் போட்டால் செம்ம அழகாக இருக்குது.
சீப் அண்ட் பெஸ்ட் வே ஆஃப் கிவிங் அ சர்ப்ரைசஸ். நான் என்ன பண்ணேன், ஒரே விஷயம், தட் இஸ் பெயிண்டிங், ப்ரஷ், எல்லாமே ஒரே விஷயந்தான். எல்லாத்தையும் தனித்தனி பேக்கெட்ஸில் கவர் பண்ணிட்டேன். ஸோ தட் ஷி வில் பி சர்ப்ரைஸ்டு ஒன்றுனா திறக்கிறதுக்காக. இன்னும் பெருசாலாம் ஒன்றும் வாங்கலை அண்ட் சாக்லேட்ஸ்லாம் எதுவுமே வாங்கலை. இப்போ வந்து ஐஸ்கிரீம் கேக் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஐம் டேம் எக்ஸைட்டட் whether she will like it or not, and she is so damn, என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. ஐயோ எங்கள் அம்மா பையன் எனக்காக சர்ப்ரைஸ் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ரெடி ஆயிடுறேன். அப்போ தான் நானுமே அவள் அம்மா மாதிரி இருப்பேன்ல. ஸோ எங்கள் பிளான் என்னென்னா கரெக்டாக 12 ஆகிற சமயத்தில் அவளை வந்து அங்கேயே நீங்கள் கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸாக இந்த டெக்கரேஷன்லாம் காமிச்சிட்டு கேக் கட் பண்ண வைக்க போகிறோம். ஃபேஸ் நல்லா வேர்த்து ஊற்றுட்டு எங்கள் 2 பேருக்கும். அண்ட் அவங்க முழிச்சிட்டாங்க மேடம். அண்ட் நான் வந்து வேணுட்டு தூங்கு அப்போ தான் உனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன். இதோ வந்துட்டான். 5 minutes. மிஷிகா வாங்க. Mishika, many more happy returns of the day. கண்முடிக்கோ. ஓகே, வாங்க. கண்ணு மூடிட்டே போனோம். கண்ணு முடிக்கோ பாப்பா. ஓகே, வாங்க. நான் சொல்ற இடத்துல உட்காரணும், சரியா? ஓகே, உட்காந்துக்கோ. கண்ணு திறக்க கூடாது, திறக்காதுன்னா சரியா? ஓகே, எஸ். டைம் ஆச்சா? டைம். ஹாப்பி பர்த்டே மிஷி. ஹாப்பி பர்த்டே மிஷிமா. சரி ஹாப்பி பர்த்டே. சே ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சொல்லு. தேங்க் யூ. ஆண்டி சொல்லு. ஆண்டி உனக்காக முடிச்சிருந்து வந்திருக்காங்க பாரு. சே ஹாப்பி பர்த்டே. அவங்க தான் போய் உட்காருங்க. 69 people ஓட பாக்குறாங்க. சே ஹாப்பி பர்த்டே டு எவரிபடி. தேங்க் யூ டு எவரிபடி பாப்பா. Thank you everybody. உட்காரு. உட்காந்துக்கோ. ஒரே ஒரு செகண்ட் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். and let's cut the cake. What now? தினேஷ் கூப்பிடு. எல்லாம் உள்ள போய் படுத்துட்டு உனக்கு வர இல்லைன்னு ஹாப்பி பர்த்டே பூஜை போடுறோம். ஆமாம், இப்போ எல்லா பசங்களும் ஓகே, வாங்க. என்ன அது 2 போடுறோம். கம் ஊதுறோம். நீ நடுவுல உட்கார் பாப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday dear Mishika. Happy birthday to you. Happy birthday. That was very nice surprise. Okay, so it is an ice cream cake. உனக்கு பிடிச்ச மாதிரியே. பேக்கரிலாம் இல்லை, ஐஸ்கிரீம் கேக் வாங்குவோம். ஓ அதுக்குள்ள அவசரம். ஆண்டி நீ கொடு. வாங்க, ஒன்றும் இல்லை. இப்படி
So everybody are saying happy birthday to Mishika. Many more happy May God bless you, birthday, Chalakutti. Chalakutti. ஸோ மேம் அம்மம்மா வந்து மிஷிகா வந்து லைவ்ல வந்து விஷ் பண்ணிட்டு இங்கேயும் விஷ் பண்ணி மேடம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. யூ லைக் தி சர்ப்ரைஸ் மிஷி? ரொம்ப வேர்க்குது, அதனால ரொம்ப நேரம் என்ன லைவ் இருக்க முடியல. அண்ட் எஸ், இது வந்து என்னது? I like this fuzzy thing. சரி, எல்லாத்தையும் இந்த பக்கம் வை, நாளைக்கு கால் ஓப்பன் பண்ணி பாரு சரியா? அந்த ஆண்டி கொடுத்தது அந்த கிஃப்ட் எடுத்து வை இந்த பக்கம். I like that gift more. ம் I don't know who ever packed this. இங்கே வச்சிரு அந்த கிஃப்டோட வச்சிரு. Here you go. That's not fair. Happy birthday பச்சு. ஸோ மிஷிகா வந்து 31st காலையில் 5:45க்கு பிறந்தான். அண்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லிட்டாங்க, 30th சொல்லிட்டாங்க நம்மளுக்கு நாளைக்கு அடுத்த நாள் சிசரியன்னு. ஸோ இன்றைக்கே வந்து நாங்கள் ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் கிடையாது, உங்கள் சிசரியன் அப்படின்னு. ஸோ அதனால நான் வந்து சரி எப்படியோ சிசரியன் தான் ஆக போகுது, ஒரு நாளுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஐஸ்கிரீம், ஏன்னா அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் நம்ம ஃபீட் பண்ணுற சமயத்துலலாம் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அன்றைக்கி நைட்டே போய் வந்து பெரிய பெரிய ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் பயங்கரமாக சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஐ திங்க் ரீசெண்டாக இப்போது இது 2வது வாட்டி நான் அவ்வளோ இப்போல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதில்லை. இந்த லாக்டவுனில் தான் இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்தது. ஸோ எஸ், எங்களால் முடிஞ்சது. ஐ டோன்ட் நோ வெதர் ஷி வில் லைக் இட் ஆர் நாட். டிட் யூ என்ன வாயில் சொல்ல? I love it. என்னது? I love it. யூ லைக் இட்? I like the decoration netting. எவ்ரிதிங் யூ லைக் இட். நாளைக்கு நீ gift எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து உட்காரு, இங்கே உட்கார வெளிச்சமா இல்லை. What you actually bought? இங்கே வா பாப்பா, இங்கே வா. I don't know. பட் மிஷிக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. மிஷி உனக்கு பிடிச்சதா? Yes, I like the most. Pink போன மாதிரி இருந்தது. அப்படியே பிடிச்சா? ஆமா, டென்ட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி இருட்டது பெரிய டென்ட்டுக்குள்ள டெக்கரேஷன் பண்ணி வச்சோம். அது இல்லை. நாளைக்கு கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணி பாரு, செம்ம சர்ப்ரைஸ் தான் உனக்கு காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம்.